கார சட்னினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் தள்ளுவண்டி கடையிலலாம் கிடைக்கிற அந்த கார சட்னி பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் 2 இட்லிக்கு ஒரு தட்டு சட்னி ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தாலும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். சட்னி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தோசை மாவு சேர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு ஹைலைட்டே. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான கார சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை செஞ்சாலும் பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.